நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனின் ஆசீரோடும் இயற்கையின் வனப்போடும் பறவைகளின் ரிங்கார இசையோடும் இன்றைய விடியலை வரமாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறி மகிழ்வோம். இன்றைய நவநாளை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் தந்தையர்களையும் உங்கள் ஒவ்வொருவரையும், சிறப்பாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கும் நம் பங்கின் மறைக்கல்வி மாணாக்கர்களையும் ஆசிரிய பெருமக்களையும் மரியின் ஊழியர் குடும்பத்தினர் இறைவனை வணங்கி
இறைவன் அவர்களுக்கு நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். இன்று நாம் தியானிக்க இருக்கும் இறைவார்த்தை நம்மை கிறிஸ்துவ வாழ்வின் மிக உன்னதமான ஆழத்திற்கு அழைத்து செல்கிறது. சிலுவை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்பதே இன்றைய திருப்பலியின் மைய சிந்தனையாகும். இயேசுவை பின்பற்றுவது என்பது வெறும் வார்த்தைகளால் ஆனதல்ல. அது சிலுவையை ஏற்கும் ஒரு வாழ்வு முறை. என்னை பின்பற்ற விரும்புகிறவர் எவரும் தம்மையே கட்டுப்படுத்தி கொண்டு தம் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்துவ வாழ்வில் சிலுவை என்பது தோல்வியின் அடையாளம் அல்ல, மாறாக அது அன்பு, தியாகம் மற்றும் மீட்பின் அடையாளம். நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கும் துன்பங்கள், சோதனைகள், ஏமாற்றங்கள் மற்றும் சவால்களே நாம் சுமக்க வேண்டிய சிலுவைகள். இவற்றை இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து மகிமையோடு ஏற்கும்போதுதான் நாம் உண்மையான கிறிஸ்துவின் சீடர்களாக மாறுகிறோம். சுயநலத்தை துறந்து பிறர் நலம் பேணவும், கிறிஸ்துவின் பாத சுவடுகளை பின்பற்றி வாழவும் தேவையான அருளை பெற வேண்டி இந்த தியாக திருப்பலியில் தகுந்த தயாரிப்போடு பங்கேற்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சந்தியாகப்பரின் அன்பு பக்தர்களே, பொன்விழா ஆண்டின் 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் இங்கு கூடி வந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள் அருளானந்தம், மைகிள் ஜோ, அந்தோணிசாமி இவர்களை நம் பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் கரம் தட்டி வருக வருக என நாம் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருப்பலியிலே தந்தையர்களுடைய கருத்துக்களுக்காக, உடல் நலனுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய பொன்விழா ஆண்டினுடைய இந்த திருவிழாவை இந்த வருடம் மிக சிறப்பாக கொண்டாட திட்டமிடுகின்றன. ஒவ்வொரு நாளுமே நம்முடைய நவநாள் திருப்பலியில் பல்வேறு தலைப்புகளில் நாம் சிந்திக்கின்றோம். சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்ற தலைப்பில் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கின்றோம். என்னை பின்பற்றி வா என்று அழைத்த போது உடனே தன்னுடைய தந்தையையும் வேலையாட்களையும் படகில் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றியவர் நம் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர். அவருடைய அடிச்சுவட்டில் பயணிக்க ஆசைப்படுகின்ற நாமும் அவரை போலவே நம் ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகின்ற பொழுது அதில் நிறைய துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் இழப்புகளும் அவமானங்களும் தோல்விகளும் ஏற்படுகின்ற போது அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே இன்றைய நாள் நம்மை சிந்திக்க அழைக்கின்றது. எனவே நம்முடைய வாழ்வில் நம் பாதுகாவலரை முன்மாதிரியாக கொண்டு நம் ஆண்டவர் இயேசுவை நாம் பின்பற்ற அதற்கான அருளை இந்த வழியில் நாம் கேட்போம். இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற நம்மளுடைய அன்பு குழந்தைகள், மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், கியாரா லூச்சே இளம் பெண்கள் இயக்கம் மற்றும் மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகள் இவர்களுடைய கருத்துக்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக இந்த வழியில் நாம் சிறப்பாக வேண்டுவோம். நம்மளுடைய வேண்டுதல்களையும் தேவைகளையும் இந்த வழிபீடத்தில் நாம் புனித சந்தியாகப்பரின் அன்பு கரங்களில் நம் தேவைகளை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறைநிலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்றே என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரன் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையே இறைவன் மாட்சியில் இருப்பவனே. ஆ, 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம்முடைய திரு தூதர்கள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோப்புக்கு தந்தீரே. உம்முடைய திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. இன்றைய முதல் வாசகம் புனித பவுல் அடியார் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாசகத்தில் புனித பவுல் தான் கிறிஸ்துவின் மேல் கொண்ட நம்பிக்கையும் அன்பையும் வெளிப்படுத்துகின்றது. வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார் என்று கூறுவதன் மூலம் நாமும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று உணர்த்தும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 19 20 முடிய. திருச்சட்டத்தை பொறுத்தமட்டில் நான் இறந்தவனானேன். அதற்கு அச்சட்டமே காரணம். நான் கடவுளுக்காக வாழ்கிறேன், கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனவே இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார். இறைமகன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் நான் இவ்வுலகில் வாழ்கிறேன். இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்புவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சின்ன பூக்களே, வண்ண மீன்களே, தேவராஜன் கீதம் பாடுங்கள். சின்ன பூக்களே, வண்ண மீன்களே, தேவராஜன் கீதம் பாடுங்கள். துள்ளி துள்ளி ஓடிடும் நல்ல புள்ளி மான்களே, வானதேவன் பாடல் பாடுங்கள். துள்ளி துள்ளி ஓடிடும் நல்ல புள்ளி மான்களே, வானதேவன் பாடல் பாடுங்கள். சின்ன பூக்களே, வண்ண மீன்களே, தேவராஜன் கீதம் பாடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்கள் அனைவரோடும் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் ஆண்டவர் இயேசு கூறியது, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும் கொலை செய்யப்படவும் 3ஆம் நாளில் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு அவர் அனைவரையும் நோக்கி, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டு தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நமது பங்கில் பொன்விழா ஆண்டை சிறப்பிக்கின்ற வேளையில் 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கு கொள்ள அருமையான வாய்ப்பை பெற்றமை குறித்து இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாசமுள்ள உங்கள் பங்கு தந்தைக்கும் என்னுடைய நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். உங்கள் எல்லோரையும் பார்ப்பதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. 50 ஆண்டுகள் கடந்து சென்றாலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி உங்களை பார்த்தேனோ அப்படித்தான் இருக்கிறீர்கள், இளமை குன்றாமல். இன்றைய நாளில் குழந்தைகளை பார்ப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மறைக்கல்வி மாணவ செல்வங்கள், ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்திருப்பேன் என்று நம்புகிறேன். அப்படித்தான்? எஸ். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபாதருக்காக நல்லா ஜெபிக்கணும். ஓகே. அதே போல் அப்பொழுது மறைக்கல்வி மாணவர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இளம் பெண்களாக இருந்து இன்றைய நாளை சிறப்பிக்கின்றீர்கள். கியாரா லூச்சே இளம் பெண்கள் இயக்கம் இன்னும் உயிரோடு இருப்பதை குறித்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பொன்விழா ஆண்டில் அருமையாக அழகிய ஒரு பீடம் நமது ஆலயத்தில் எழும்பி வருவது பெருமகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். பங்கு தந்தையோடு இணைந்து மிக அருமையாக இந்த ஆலய கட்டுமான பணியிலும் இன்னும் இந்த விழா நாட்களிலும் சிறப்பாக செயல்படுகின்ற உங்கள் எல்லோரையும் வாழ்த்துகின்றேன். நமது பங்கு ஆலயம் மட்டுமல்ல, இங்கு இருக்கிற இறை மக்கள் எல்லோரும் உயிருள்ள ஆலயம். ஆங்கிலத்தில் ஆலயத்திற்கு சர்ச் என்று சொல்கிறோம். அதே வேளையில் திருச்சபைக்கும் பெயர் சர்ச்.
ஆக இந்த ஆலயம் அழகு பெறுவது உயிருள்ள நமது விசுவாச வாழ்வினால். எனவே அன்பு இறைமக்களே, இந்த பொன்விழா ஆண்டில் உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபங்களையும் இன்றைய திருப்பலியில் ஒப்பு கொடுப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்ற ஒரு சிந்தனையை நமக்கு பங்கு தந்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஆண்டுதோறும் திருச்சிலுவையின் மாட்சியின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு பங்கிலே பங்கு தந்தை அவர்கள், எல்லோரும் உங்கள் வீட்டிலிருந்து சிலுவையை எடுத்து வாருங்கள், திருப்பலி முடிந்ததும் அதை நான் மந்திரிக்கின்றேன் என்று சொன்னார். திருப்பலி முடிந்ததும் மக்கள் எல்லாரும் சிலுவையை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் ஒரு கணவர் தன்னுடைய மனைவியை தூக்கி நிறுத்தினாராம். சாமி, இவதான் பெரிய சிலுவை எங்கள் வீட்டில். மனைவி மட்டுமல்ல, பல குடும்பங்களில் கணவர் கூட சிலுவைகளாகத்தான் இருக்கிறார்கள். சார், சிலுவை அதுதான் நமது கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளம். எத்தனை பேர் கழுத்தில் சிலுவை போட்டிருக்கிறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். வெரி குட். ஒரு கால்வாசி பேர் தான் கையை தூக்குறீங்க. மீதி பேர் என்னாச்சு? எங்கள் உடம்பே ஒரு சிலுவை வடிவத்தில் தான் ஃபாதர் இருக்குது அப்படிங்கிறீங்களா? சார், எத்தனை பேர் வீட்டில் சிலுவை இருக்குது? கை தூக்குங்க. ஓ, பிரைஸ் லார்ட். ரொம்ப மகிழ்ச்சி. சில பேர் தவறான போதனைகளை கேட்டுக்கொண்டு வீட்டில் இருக்கின்ற சிலுவையை எடுத்து விடுகின்றார்கள். அது என்ன போதனை? அது தவறான போதனை. ஆக கிறிஸ்துவின் ஒரு கிறிஸ்துவ வாழ்வின் அடையாளமே சிலுவை தான். சிலுவை இல்லாதவங்க வீட்டில் போய் சிலுவை வச்சுக்கோங்க, எந்த தீமையும் உங்களை அணுகாது. சிலுவை கழுத்தில் அணிந்து கொள்கிறோம், அது எளிதானது. ஆனால் வாழ்க்கையில் சிலுவையை சுமப்பது சவால் நிறைந்தது. எனவேதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று அழைக்கிறார். சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள். ஆண்டவருடைய வாழ்க்கையில் இறுதியில் மட்டும் அவர் சிலுவையை சுமக்கவில்லை. அவர் வாழ்வு முழுவதுமே, கருவான நேரம் தொடங்கி கல்வாரி வரை பல சிலுவைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. குறிப்பாக அவருடைய பொது வாழ்வில் இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்டவாறு மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்படவும், கொலை செய்யப்படவும். பாருங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையிலேயே இத்தனை சிலுவைகள். ஆக என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தங்களுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள் என்று அழைக்கிறார். அதுதான் உண்மையான சீடத்துவம். சிலுவையை சுமப்பது என்றால் என்ன? சிலுவை என்றவுடன் நம் நினைவிற்கு வருவது துன்பங்கள். ஆனால் துன்பங்களை தேடிச் செல்வதல்ல சிலுவையை சுமத்தல் என்பது. இயேசு பாரமான சிலுவையை சுமந்தது பாவிகளின் மேலுள்ள அன்பினால். ஆக சிலுவை என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு அன்பு மறைந்திருக்கிறது. அன்பில்லாமல் அந்த பாரமான சிலுவையை அவரால் சுமப்பது மிகவும் கடினமாக இருந்திருக்கும். மாறாக மக்கள் எல்லோரையும் என்னுடைய பாடுகளினால், என்னுடைய மரணத்தினால், இந்த சிலுவையினால் நான் மீட்டெடுக்க இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு எண்ணம்தான் அவருக்கு ஆற்றலை தருகிறது. அந்த சிலுவை துன்பங்கள் சுமையாக அல்ல, அவருக்கு சுகமாகவே இருந்தன என்றால் மிகையாகாது. நாமும் சிலுவையை சுமப்பது என்பது அன்பின் காரணமாக நம்மை அர்ப்பணித்தலே ஆகும்.
ஒரு தாய் தன் குழந்தைக்காக தன் உறக்கத்தை தியாகம் செய்வது சிலுவை. ஒரு தந்தை தன் குடும்பத்திற்காக கடினமாக உழைப்பது சிலுவை. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்காக பொறுமையுடன் உழைப்பது சிலுவை. ஒரு குருவானவர் தம் பங்கு மக்களுக்காக தமது நேரம், சக்தி, தியாகம், வசதிகளை எல்லாம் தியாகம் செய்வது சிலுவை. ஆக இந்த எல்லா நிலைகளிலுமே அங்கு அன்பை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பு இருக்கின்ற இடத்தில் சிலுவையும் இருக்கும். சிலுவையை நாள்தோறும் சுமக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு முறை அல்ல. நம்ம எல்லாரும் தவக்காலத்தில் சிலுவை பாதைகளில் சிலுவை பாதை பக்தி முயற்சியில் மிகவும் பக்தியோடு ஈடுபடுவோம், அப்படிதானே? ஆனால் வருஷம் ஃபுல்லாக அந்த 14 படங்களையும் கண்டுகொள்ள மாட்டோம். ஆனால் பாருங்கள், அந்த தவ காலத்தில் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப உருக்கமாக இது பண்ணுவோம். இந்த சிலுவை பாதை என்பது வெறும் இந்த 14 படங்களில் அடங்கி விடுவதல்ல, அதுவே நமது கிறிஸ்தவ வாழ்வின் பாதை. அதுவே இயேசு நமக்கு விட்டு சென்ற பாதை. அதை மறந்துவிடக்கூடாது. ஆக நாள்தோறும் நாம் சிலுவையை சுமந்தால்தான் உண்மையில் நாம் இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே அர்த்தம் இருக்கிறது. நமது அன்றாட சிலுவைகள் என்ன என்று நாம் சிந்திக்கின்ற பொழுது ஒரு சிலவற்றை நான் குறிப்பிடுகிறேன். நோயை நம்பிக்கையுடன் தாங்குவது. நம்மில் பலர் பலவிதமான நோய்களால் துன்புறுகிறோம். நம்பிக்கையோடு அதை எதிர்கொள்ளுகின்ற பொழுது நாம் நாள்தோறும் சிலுவையை சுமக்கிறோம். குடும்பத்தில் ஒரு கணவன் தன் மனைவியை மன்னிப்பது அல்லது மனைவி தன் கணவனை மன்னிப்பது, பெற்றோர் பிள்ளைகளை மன்னிப்பது அல்லது பிள்ளைகள் பெற்றோரை மன்னிப்பது. ஆக மன்னிப்பது என்பது பல நேரங்களிலே கடினமாக இருக்கிறது. என்றாலும் நாம் மன்னிக்கின்றோம் என்றால் நாள்தோறும் சிலுவையை சுமக்கின்றோம். நீங்கள் பணி செய்யக்கூடிய அலுவலகத்தில் மற்றவர்களெல்லாம் கையூட்டு பெறுகிறார்கள் அல்லது சரியான நேரத்திற்கு வருவதில்லை. ஆனால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதை மனதில் கொண்டு மிக நேர்மையோடு உண்மையாக ஊழியம் புரிகிறீர்கள் என்றால் பலர் உங்களை விமர்சிப்பார்கள். ஆக நீங்கள் நாள்தோறும் சிலுவை சுமக்கின்றீர்கள். பிறருடைய குறைகளை பொறுத்து கொள்ளும்போது நாம் சிலுவையை சுமக்கிறோம். பல நேரங்களிலே ஜெபிப்பதற்கு நமக்கு மனம் இல்லாமல் போகிறது. இருந்தாலும் நாம் ஜெபிக்கிறோம். அது தனிப்பட்ட வாழ்விலோ அல்லது நமது குடும்ப வாழ்விலோ குடும்பமாக நாம் அமர்ந்து ஜெபிக்கிறோம். நமது குடும்ப ஜெபம் அதுவும் சிலுவையை நாள்தோறும் சுமப்பது. ஒவ்வொரு நாளும் நமது ஆசைகளை வெல்வது அல்லது கோபத்தை வெல்வது, இவையெல்லாம் சிலுவையை சுமக்கின்ற வழிகள். இத்தகைய சிறிய சிலுவைகளை அன்போடு நாம் ஏற்றுக்கொள்ளும்போது அவை நம்மை புனிதர்களாக மாற்றுகிறது. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, வழக்கமாக நாம் சிலுவை பாதை செய்கின்ற பொழுது 14வது நிலையோடு முடித்து விடுவதில்லை. 15வது நிலை ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறுகிறோம், கொண்டாடுகிறோம். ஆக சிலுவையின் இலக்கு மரணம் அல்ல, சிலுவையின் இலக்கு உயிர்த்தெழுதலாகும். இயேசுவின் வாழ்வு சிலுவையில் முடிவடைவதில்லை, அவர் உயிர்த்தெழுகின்றார். நமது சிலுவைகளும் ஒரு நாள் முடிவுக்கு வரும். ஆக இந்த சிலுவைகள்தான் நமக்கு ஒரு அர்த்தத்தை தருவதாக இருக்கின்றன. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து நாம் கேட்டோம். அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவோடு சிலுவையில்
அறையப்பட்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொல்கிறார். பவுல் கிறிஸ்துவை நான் நேசிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று சொல்லவில்லை. மாறாக கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொல்கிறார். இதுவே உண்மையான சீடத்துவத்தின் இலக்காக இருக்கிறது. ஆக பவுலின் வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது சிலுவை என்பது பழைய மனிதன் இறக்கும் இடமாக இருக்கிறது. திருமுழுக்கின் பொருளும் அதுதான். ஞானஸ்தானம் என்றால் என்ன அல்லது திருமுழுக்கு என்றால் என்ன என்று கேட்டால் நம்மில் பலர் என்ன சொல்வோம்? பெயர் வைக்கணும் சாமி, திருமுழுக்கு என்பது பெயர் வைத்தல் என்று பதில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கெல்லாம் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே மருத்துவமனையிலேயே என்ன செஞ்சிடுறீங்க? பேர் வச்சிடுறீங்க. அரசு முறைப்படி நீங்கள் பெயரை பதிவு செய்து விடுகிறீர்கள். அதனால் திருமுழுக்கு என்பது வெறும் பெயர் சூட்டுவதா? ஞானஸ்தானத்துக்கு முன்னாடியே வீட்டிலையே ஒரு பேரை வச்சிடுறீங்க நீங்கள். இன்னும் பல பேர் ஞானஸ்தானத்தில் ஒரு பேர், வீட்டில் ஒரு பெயராகவும் இருக்கிறது. ஆக திருமுழுக்கு என்பது கிறிஸ்துவின் மரணத்தில் பங்கெடுப்பது, கிறிஸ்துவின் உயிர்ப்பில் பங்கெடுப்பது. அப்படி என்றால் நமது பாவங்களை, நமது பலவீனங்களை, நமது குறைகளை, நமது பழைய மனித இயல்பை கிறிஸ்துவின் சிலுவை காயங்களோடு அறைந்து நமது பாவங்களுக்காக மரித்து புது வாழ்வு பெற்றவர்களாய் கிறிஸ்துவில் மீண்டும் உயிர்த்தெழுகிறோம். அதனால தான் திருமுழுக்கில் நமக்கு புதிய ஆடை வழங்கப்படுகிறது. குருவானவர் புதிய வெள்ளை துணி ஒன்றை அணிவிக்கின்றார், அல்லது உங்கள் கரங்களிலே ஒளியை தருகின்றார் இல்லையா? கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். திருச்சபை ஒவ்வொரு அருளடையாளத்தை பெறுகின்ற பொழுதும் அதை தொடர்ந்து நமக்கு நினைவூட்டுகிறது. அதனால தான் நாம் புது நன்மை பெறுகின்ற பொழுது கூட வெள்ளை நிற ஆடையை அணிகின்றோம். அதனுடைய பொருள் நாம் கிறிஸ்துவை அணிந்திருக்கிறோம். கிறிஸ்துவில் நம் பாவங்களுக்காக இறந்து கிறிஸ்துவில் புது வாழ்வு பெற்றவர்களாக உயிர்த்தெழுந்திருக்கிறோம். ஆக நாம் புது வாழ்வை பெற்ற மனிதர்கள் என்பதை உணர்த்துகின்ற அடையாளமாகத்தான் இது இருக்கிறது. ஆக சிலுவை என்பது பழைய மனிதன் இறக்கும் இடம். பவுல் அவருடைய முந்தைய வாழ்வு, அவர் சவுலாக இருந்த பொழுது மிகவும் அகந்தை கொண்டவராக, சுயநலம் கொண்டவராக, பழிவாங்கும் மனம் உடைத்தவராக, கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வேட்கை கொண்டவராக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சவுலை போல நாமும் கூட பல நேரங்களில் நான் தான் பெரியவன் என்ற எண்ணம் நமக்குள்ளும் இருக்கிறது. அல்லது இன்னும் மன்னிக்க முடியாத ஒரு மனம் இருக்கிறது. நமக்குள் பொறாமை இருக்கிறது, பேராசை இருக்கிறது, தீய பழக்கங்கள் இருக்கின்றன. இவைகளையெல்லாம் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் நம்ம குழந்தைங்களாக இருக்கிறப்ப நம்ம வாங்கணும் இல்லையா? ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நமது திருமுழுக்கை வாழ்வாக்க வேண்டும். பிரிந்த சகோதரர்கள் கத்தோலிக்கர் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். நீங்கள் மீண்டும் பிறந்து விட்டீர்களா? ஆர் யூ a reborn Christian? கிறிஸ்துவில் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா? ஏன் அந்த கேள்வியை கேட்கிறார்கள்? அவர்கள் சொல்வார்கள், கிறிஸ்துவை நான் சந்திப்பதற்கு முன்பு அல்லது கிறிஸ்து என்னை சந்திப்பதற்கு முன்பு என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நான் பொய் சொல்வேன், திருடுவேன், என்னுடைய மனைவியை அடிப்பேன், பிள்ளைங்களை உதைப்பேன், ரொம்ப ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து வந்தேன். ரொம்ப குடி வெறியில் நான் இருந்தேன். ஆனால் என்று நான் கிறிஸ்துவை சந்தித்தேனோ அல்லது கிறிஸ்து என்னை தொட்டாரோ அன்றே நான் இவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது புதிய மனிதனாக இருக்கிறேன், புது வாழ்வு பெற்றவனாக இருக்கிறேன், கிறிஸ்துவில் மீண்டும் நான் பிறந்திருக்கிறேன். ஐ எம் a reborn Christian, born again Christian.
கிறிஸ்துவுக்குள் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் உங்களில் பலர் நம்மை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், எந்த மாற்றமும் உங்களில் நான் பார்ப்பதில்லையே. அதே குடி, அதே தீய பழக்கங்கள், அதே பொய், அதே புரட்டு, அதே திருட்டு. ஆக நமது திருமுழுக்கு அர்த்தமற்றதாக போய்விடுகிறது. எனவே அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவோடு நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். இந்த திருவிழா எதற்காக? கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படுவதற்காக, நம் பாவங்களை அறைவதற்காக. பவுல் சொல்கிறார், இனி வாழ்வது நான் அல்ல. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பாக அவரில் வாழ்ந்தது அந்த நான் என்ற அகந்தை. ஆனால் இனி என்னில் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார், கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவ வாழ்வின் மிகப்பெரிய புரட்சியாக இதை நாம் பார்க்கலாம். ஆக நாமும் இந்த நாட்களிலே நமக்குள் இருக்கிற அந்த நான் என்ற அகந்தை குறைந்து கிறிஸ்து என்ற அன்பு நம்மில் பெருக வேண்டும். கோபம் வருது, என்ன செய்யணும்? பொறுமையாக போகணும். நம் ஒவ்வொருவரிலும் கிறிஸ்து வாழ்கிறார், அப்படி தானே? கிறிஸ்து கோபப்படுவாரா? கோபப்பட்டிருக்கார், அது நீதிக்காக. ஆனால் நம்மளை மாதிரி எதுக்கெடுத்தாலும் கோபம் அப்படி வந்துச்சா? பொறுமையாக போனார். பல நேரங்களில் அவர் அமைதியாக இருந்தார். அப்போ கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் இருக்கிறது உண்மை என்றால், ஒருத்தன் ஏபிசிடி அப்படின்னு உங்களை திட்டினா நீங்கள் EFGயிலேருந்து இசட்டில் போய் முடிக்கக்கூடாது. அதுதான் என்னில் கிறிஸ்து வாழ்வது உண்மை என்றால் நாம் அமைதியை கடைபிடிப்போம், பொறுமையாக போவோம். பழிவாங்குகின்ற எண்ணம் நம்மில் சுத்தமாக மறைந்துவிடும். சாமி எனக்கு வர ஆத்திரத்துக்கு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு தான் சாவேன். நம்மில் எத்தனை பேர் இன்னும் அந்த ஒரு வைராக்கியத்தை மனதில் வைத்துக்கொண்டு, பழிவாங்கும் எண்ணத்தை வைத்துக்கொண்டு, நம் குடும்ப உறுப்பினர்களோடு இன்னும் சமாதானம் செய்து கொள்ளாமல் பேசாமல், எப்படி சாமி நான் மன்னிக்கிறது, கொஞ்சம் நஞ்சமா அவ செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நாக்கு நீட்டி நன்மை வாங்கிட்டு தான் இருக்கிறோம். பவுல் சொல்வார் கொரிந்து மக்களுக்கு, ஒருவன் ஆண்டவருடைய திருவுடலை இரத்தத்தை தகுதியின்றி உண்டால் பருகினால் அவன் கிறிஸ்துவின் திருவுடலுக்கு இரத்தத்திற்கு எதிராக குற்றம் புரிகிறான். பல நேரங்களில் சாமி நான் இட்லி சாப்பிட்டு வந்துட்டேன், நன்மை வாங்கலாமா? நான் காப்பி குடிச்சிட்டு வந்துட்டேன், நன்மை வாங்கலாமா? இதுதான் நமக்கு பெரிய கவலையாக இருக்குது. ஆனால் என் சகோதரியோடு, என் கணவனோடு, என் மனைவியோடு, என் பிள்ளையோடு நான் சண்டை போட்டுட்ருக்கிறேன், இன்னும் சமாதானம் இல்லாமல் இருக்கிறேன், நான் நன்மை வாங்கலாமா என்று யோசிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ பீடத்திற்கு காணிக்கை செலுத்த வருகின்ற பொழுது, காணிக்கைனா நீங்கள் கொடுக்குற மாங்காய் தேங்காய் இல்லை, அல்லது போடுகின்ற காசல்ல, நீங்கள் இந்த கிறிஸ்துவின் பலியில், அன்பின் பலியில், உறவின் கொண்டாட்டத்தில் நீங்கள் பங்கெடுக்க வருகின்ற பொழுது வழியிலேயே மனத்தாங்களோடு இருப்பதாக நீங்கள் நினைவுற்றால், நீங்கள் முதலில் நீங்கள் போய் சமாதானம் செய்துவிட்டு பின்னர் வந்து உங்கள் காணிக்கையை செலுத்து அல்லது பலியை செலுத்து என்று சொல்கிறார். ஆனால் பல நேரங்களில் நமக்குள் இருக்கிற அந்த ஈகோ, நான் எதுக்கு போகணும், அவன் வரட்டும் பார்ப்போம், அவன் வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு இன்னும் நாம் சமாதானம் செய்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்குள் இன்னும் குடிகொண்டிருப்பது நான். அப்போ பவுலை போல நம்மால் சொல்ல முடியாது, எனக்குள் வாழ்வது கிறிஸ்துவே அல்லது கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார் என்று சொல்ல முடியாது. இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார் என்றால் நாம் புகழை தேட மாட்டோம், பெருமையை தேட மாட்டோம், விளம்பரத்தை தேட மாட்டோம், என் பெயர் வரணும் என்றெல்லாம் நாம் நினைக்க மாட்டோம். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது,
நான் சிறுவனாக இருந்த பொழுது பழைய மரியன்னை பேராலயம், அப்பொழுது அருள் தந்தை எஸ் இருதயராஜ் அவர்கள் பங்கு தந்தையாக இருந்தார்கள். ஆலயத்திற்கு மொசைக் கல் போடுவதற்காக நன்கொடை வசூலிக்கப்பட்டது. ரூபாய் 1000 வழங்குபவர்களுடைய பெயர் கல்வெட்டில் பொறிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பை கொடுத்திருந்தார். அப்பொழுது நான் பீடச் சிறுவன் அல்லது குருமானவன். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. ஒருவர் வந்து ஒரு கவரை கொடுத்தார். அதில் எவ்வளோ இருந்துச்சு? 999 ரூபாய் இருந்தது. ஏன் அந்த ₹1 கொடுத்தா அவர் பேர் கல்வெட்டில் வந்துடும். எனக்கு என் பேர் வேண்டாம் சாமி. மறைவாய் உள்ளதை காணும் தந்தை உங்களுக்கு பிரதிபலன் அளிப்பார். நம்ம குடும்ப நிகழ்வுகளில் சில பத்திரிகைகளில் நினச்சி விட்ருக்க மாட்டோம், எதாச்சா பிரிண்டர்ஸ் டெவில் அப்படிம்பாங்க. நம்ம விட்டோமோ இல்லை ப்ரெஸ்ஸில் விட்டாங்களோ, ஆனால் அது எவ்வளவு பெரிய பூதாகரமாக ஆகும் என்பது நமக்கு தெரியும். ஏன் நான் பிறருக்காக நேரத்தை ஒதுக்குவது, பிறருக்காக நேரத்தை கொடுக்கின்ற பொழுது கிறிஸ்து என்னுள் வாழ்கிறார். இன்றைக்கெல்லாம் வந்து அடுத்தவங்களுக்காக நேரம் கொடுப்பதெல்லாம் இன்றைக்கி அதுக்கு நேரமே கிடையாது. பிஸி, எது கேட்டாலும் பிஸி. நான் ரொம்ப பிஸி. ஆக ஒவ்வொரு முறையும் நம்மையே மறுக்கும்போது, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை பின்தொடர விரும்புகிறவன் தன்னை மறுத்து ஆக நான் என்ற அந்த சுயநலத்தை மறுத்து நாம் நமது சிலுவைகளை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற பொழுது கிறிஸ்து நம்முள் செயல்பட தொடங்குகிறார். கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று பவுல் சொல்கின்றார். ஆக ஒரு கிறிஸ்தவருடைய அடையாளம் அவருடைய பெயர் அல்ல. பல நேரங்களில் பேருக்கும் ஆளுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஆனால் யூதர்கள் மிக பொருத்தமாக பெயரை வைப்பார்கள். மோசே என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவர், பாருங்க பேருக்கு பொறுத்தார். இயேசு என்றால் மீட்பவர். அந்த மீட்பு பணியை ஆண்டவர் செய்தார். எனவே அவர் இயேசு. சமாதான மேரின்னு பேரை வச்சுக்கிட்டு பொழுது விடிஞ்சதுலேருந்து ராத்திரி ஆகிற வரைக்கும் ஒரே பிரச்சனை. பேர் சமாதான மேரி. பேர் கிறிஸ்துராஜ். ஆனால் கிறிஸ்துவுக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரபு சுத்த கஞ்ச பிஸ்னாரியாக இருப்பான். நம்ம ஒவ்வொருத்தருடைய பேரையும் நினச்சி பார்ப்போம். எதுக்கு அந்த வம்புன்னு இப்போல்லாம் பேர் வந்து கிறிஸ்தவ பேராகவே வைக்கிறதில்ல. ரொம்ப ஸ்டைலாக எல்லாம் வைக்கிறோம். ஆக நாம் பேசுகின்ற பொழுது கிறிஸ்து நம்மில் பேச வேண்டும். அப்படின்னா எப்போதும் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்குள் இருக்கிறது என்றால், கிறிஸ்துவின் வார்த்தை எப்படி மற்றவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்ததோ, ஆறுதல் அளித்ததோ, பிறரை வாழ வைத்ததோ, அதுபோலத்தான் நம்முடைய வார்த்தைகளும் இருக்கும். அப்போது கிறிஸ்துவே நம் வாயில் பேசுகிறார். நாம் ஒருவரை அன்பு செய்கின்ற பொழுது உள்நோக்கத்தை வைத்து கொண்டு அன்பு செய்யக்கூடாது. ஆனால் கிறிஸ்து நம்முள் வாழ்கின்ற பொழுது நமது அன்பில் அந்த கிறிஸ்து வெளிப்படுவதை மற்றவர்கள் கண்டுகொள்வார்கள். நாம் பிறரை மன்னிக்கின்ற பொழுது கிறிஸ்து நம்முள்ளிருந்து மன்னிக்கின்றார் என்பதை நாம் உணர வேண்டும், மற்றவர்களும் அறிந்து கொள்வார்கள். அப்போது மக்கள் நம்மை பார்க்கின்ற பொழுது நம்மை அல்ல, நாம் வாழ்வது, நமக்குள் வாழ்வது கிறிஸ்துவே என்பதை ஏற்றுக்கொள்வார்கள். மகாத்மா காந்தியடிகள் சொல்வார், நான் கிறிஸ்துவை அன்பு செய்கிறேன், ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன். ஏன்? கிறிஸ்துவின் மதிப்பீடுகள், அவருடைய விழுமியங்கள், அவருடைய வாழ்வு பல நேரங்களிலே நமது வாழ்வில் வெளிப்படுவதில்லை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, நம் பாதுகாவலர்
சந்தியாகப்பருடைய வாழ்க்கையை நாம் சிந்திக்கின்ற பொழுது, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பு அவரிடத்தில் என்ன இருந்தது? அவர் புகழை தேடினார், அதிகாரத்தை தேடினார், பெருமையை தேடினார், பதவியை தேடினார். தன்னுடைய தாய் சலோமி வழியாக ஆண்டவரிடத்தில் ஒரு வேண்டுகோளை வைத்தார். சந்தியாபுரம் அவருடைய சகோதரர் யோவானும் இயேசுவிடம், நீர் உமது அரசாட்சி அமைக்கின்ற பொழுது என்னுடைய மகன்கள் இருவரும், ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர வேண்டும். ஸோ ஒருத்தர் உள்துறை அமைச்சராக இருக்க வேண்டும், ஹோம் மினிஸ்டர். இன்னொருத்தர் நிதி அமைச்சராக, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். வழக்கமாக அவங்க தான் முதலமைச்சருக்கு பக்கத்திலலாம் இருப்பாங்க. அப்போ அந்த முதல் இடத்தை சலோமி மட்டுமல்ல, நிச்சயமாக இவர்கள் தேடினார்கள். அம்மா நீ கேளுமா, நாங்கள் கேட்டு ஏதாவது என்ன சொல்ல போகிறோரோ தெரியல, நீ கேளுமா. அவளும் கேட்கிறாள். அப்போது ஆண்டவர் கேட்கிறார், நான் குடிக்கப் போகும் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, நம் பாதுகாவலரும் இந்த சுயநலத்திற்கு விதிவிலக்கல்ல. கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பு அப்படித்தான் இருந்தது. ஆனால் எப்போது கிறிஸ்து அவரை சந்தித்தாரோ, என்னை பின்செல் என்று அழைத்தாரோ, கிறிஸ்துவை அவர் மனப்பூர்வமாக தமக்குள் ஏற்றுக்கொண்டார். பவுலை போல, இனி வாழ்வது நான் அல்ல, என் புகழ் அல்ல, என் பெருமை அல்ல, என் அந்தஸ்து அல்ல, என் பதவி அல்ல, அதிகாரம் அல்ல, எனக்குள் கிறிஸ்து வாழ்கிறார் என்று சொல்கின்ற பொழுது அவர் கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக சந்தியாகப்பரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அதிகார ஆசையிலிருந்து அவர் சேவை செய்ய புறப்படுகிறார். புகழின் ஆசையிலிருந்து அவர் மனத்தாழ்மையுடன் வாழ்வதை நாம் பார்க்கிறோம். சுயநல ஆசையிலிருந்து தியாகத்திற்கு, ஏன் தன் உயிரையே கொடுக்கின்ற அளவிற்கு தியாகம் செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இன்றைய நாளில் சிலுவையை சுமந்து கிறிஸ்துவை பின்பற்றுவோம் என்று சிந்திக்கின்ற வேளையில், இன்றைய நாளில் நாம் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், நாம் வாழ வேண்டிய தீர்மானம், இனி வாழ்வது நான் அல்ல, நான், எனக்குள் இருக்கிற அந்த நான் என்ற அகந்தையை நான் அகற்றிவிடுவேன். இயேசுவை போல, இயேசு தன்னையே முற்றிலும் வெறுமையாக்கி அடிமையின் தன்மை பூண்டு சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு தன்னை முற்றிலும் தாழ்த்தினார். எனவே தந்தை இறைவன் அவரை விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவராக உயர்த்தினார் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்தில் சொல்கிறார். அன்னை மரியாள் ஒருபோதும் நான் கடவுளின் தாய் என்று பெருமைப்பட்டு கொள்ளவில்லை. மாறாக, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்துகிறான். சீடர்கள் எல்லோரும், குறிப்பாக நம் புனிதரும் நம் பாதுகாவலரும் கூட அவர் மனத்தாழ்மையோடு, என்னுள் கிறிஸ்து வாழ்கிறார், கிறிஸ்துவுக்காக அனைத்தையும் நான் இழப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை கொள்கிறேன் என்று தன் உயிரையும் கையளிக்கின்றார். எனவே இன்றைய நாளில் நம் பாதுகாவலரின் வழியாக நாம் மன்றாடுவோம். எனக்குள் இருக்கிற அந்த நான் இறங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் சிலுவையை அணிந்து கொள்வதல்ல, அணிந்து கொள்வதோடு நாள்தோறும் சிலுவையை சுமக்க வேண்டும் என்று நாம் உருக்கமாக ஜெபிப்போம். ஆமென். அன்பு தந்தையே இறைவா, எம் திருச்சந்தை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் உம்மோது போதனைகள் படி வாழ தேவையான அரும்வளங்களை பொழிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு அருள்வடியே எம் இறைவா, இந்த நவநாள் திருப்பலியில் கலந்து கொண்டு மன்றாடும் உமது பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதித்தரு. எங்களின் எண்ணங்கள், ஏக்கங்கள், உள்ளத்து விருப்பங்கள்
விண்ணப்பங்கள் மற்றும் குடும்ப நலன்கள் அனைத்தையும் நீர்தாமே வல்லமை நிறைவேற்றிட வேற்றி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலமின்றி மக்களின் நலன் கருதி நேர்மையோடும் சமூக நீதியோடும் ஆட்சி புரியவும், உலகெங்கும் போர், வன்முறை, இயற்கை சீற்றங்களால் வரும் பேரிடங்களில் இவற்றையிலிருந்து மக்களை பாதுகாப்புடன் காத்திடவும், மக்களின் அனைவரும் ஒன்றுபட்டு அமைதியிலும் நிறைவாழ்விலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் தரும் நாயகனே எம் இறைவா, உடல்நலக் குறைவால் மருத்துவமனையிலும் இல்லங்களிலும் மிகவும் வேதனைப்பட்டு சிகிச்சை பெறும் ஒவ்வொரு நல்ல உளங்களும் உமது குணமளிக்கும் கரங்களினால் தொட்டு நலமடையவும், தேவையான உடல் உள்ளம் சுகம் பெற்று கிடைக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். விடுதலை வேந்தனாம் எம் இறைவா, இன்றைய உலக கவர்ச்சிகள், இணைய வலைத்தளங்கள், சமூக தொடர்புகள், ஆடம்பர வாழ்வு, தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆட்கொண்டு வாழ்தல், இத்தகைய தவறான சூழ்நிலைகளில் இளைய உள்ளங்கள் வீழ்ந்து விடாமல் அவர்களின் நல்ல ஒழுக்கத்திலும் சிறந்த கல்வியிலும் ஆன்மீகத்திலும் வேரூன்றி வளர்த்திட கனித்தரும் மரங்களாக தனக்கும் பிறருக்கும் பயனுணர்வுகளோடு வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை பொழுதிலே எங்கள் அனைவரும் இந்த திருப்பலிலே பங்கெடுப்பதற்கு அழைத்து வந்திருக்கின்றேன். உடைய ஆசீர்வாதம் பொழிந்திருக்கின்றேன். மறையுறை வழியாக நாங்கள் ஆண்டவர் இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்பதற்கும் அவரே எங்களுடைய வாழ்விலே சுமந்து வாழ்வதற்கும், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கின்றார், அந்த கிறிஸ்துவனுடைய மதிப்பீடுகள் விழுமியங்கள் தொடர்ந்து எங்களுடைய உயிர் பெறுவதற்கு தேவையான ஆசீர்வாதம் பொழிவீராக. ஆண்டவருடைய அந்த விழுமியங்களை ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுகின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்ற வேண்டுமாய் எங்களுடைய புனிதர் சென்ற வழியில் நாங்களும் செல்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை இப்பொழுதே நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. வழங்கிய
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உம்முடைய திருவுளப்படை திருத்தூதர்களும் முதலாக கிறிஸ்துவின் துன்பக்கிணத்தில் பரிய புனித யாக்கோப்பின் அவனாளில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உம்முடைய திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும் அது திருத்துதரை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்க செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றென்றும் வானதுரை அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதயப்பற்றோடுமுடைய திருப்புகளை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
காலமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எல்லாம் வல்ல இறைவா, பொன்விழா ஆண்டின் 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியில் பங்கேற்று செபிக்கின்ற உம் பிள்ளைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதியும். இன்னும் சிறப்பாக இந்த நவநாளை சிறப்பிக்கின்ற மரக்கில்வி மாணவ செல்வங்கள் ஞானத்திலும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், நல்லதொரு எதிர்காலத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அத்தகைய திறமைகளிலும் நற்பண்புகளோடும் இந்த சிறு வயது முதலே அவர்கள் வளரவும் அருள் புரிவீராக. கியாரா லூச்சே இளம்பெண்கள் மற்றும் எம் பங்கில் இருக்கின்ற அனைத்து இளம்பெண்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து அவர்களுக்கு வளமையான வசந்தமான எதிர்காலம் அமைய அருள் புரிவீராக. இதேபோல மரியின் ஊழியர் சபை அருட் சகோதரிகளை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் நல்ல உடல் நலத்திலும் ஆரோக்கியத்திலும் இன்னும் அவர்கள் விரும்பி தேடுகின்ற அனைத்து நலன்களிலும் அவர்கள் மகிழ்வோடு இருப்பதற்கான உமது ஆசையை நிறைவாக தந்தருள்வீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும், குறிப்பாக எங்கள் பங்கில் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து மரித்த எல்லா இறை மக்களையும், ஆலய பணியாளர்களையும், முன்னாள் பங்கு தந்தையர்களையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலரான சந்தியாகப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு
துன்பப்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் இந்த நாளிலே இங்கே கூடி ஜெபிக்க நம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உடைய திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதி முற்றிலும் அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. இயேசு ஆண்டவர் தருகின்ற அமைதி உங்கள் அனைவரோடும் என்று இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். அன்பார்ந்தவர்களே, பொன்விழா ஆண்டை இந்த வருடம் நாம் மிக ஆர்வத்தோடும்
மகிழ்ச்சியோடும் கொண்டாடி வருகின்ற இந்த ஆண்டின் 5ஆம் நாள் நவநாள் திருப்பலியை நாம் நிறைவு செய்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வருகை தந்த அருள் தந்தையர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயரால் நாம் நன்றியும் சிறப்பும் செய்ய இருக்கின்றோம். எனவே இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கின்ற மறைக்கல்வி மாணவர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இளம்பெண்கள் இவர்கள் சார்பாக ஆசிரியை ஜெனிஃபர் அவர்கள் பங்கு தந்தையர்களுக்கு நன்றி சொல்லி வாழ்த்தும் சொல்லி இந்த நேரத்தில் அவர்கள் நம்முடைய நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். ரொம்ப அருமையாக இன்றைய 5ஆம் நாள் நவநாள் மிக சிறப்பாக இனிதாகவே நடந்தேறியது. எனவே வந்திருக்கின்ற அருட்தந்தையர்களை பங்கு தந்தை என்ற முறையில் நானும் ஒரு வரியில் சொல்லி அவர்களை வாழ்த்தி பாராட்ட ஆசைப்படுகின்றேன். நம்மளுடைய தாய் பங்கான கருமண்டபம் பங்கு தந்தை இந்த நம்மளுடைய பொன்விழா மகிழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைத்து அவர்களை அழைத்த போது மகிழ்வோடும் அவர்கள் வருகை தந்தார்கள். அதே போல நம்மளுடைய இந்த கட்டுமான பணிகளும் எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை அவ்வப்போது வந்து பார்த்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக ஃபாதர் பார்க்கணும். ஏன்னா அவங்க தாய் பங்கு, நாம் வந்து மகள் பங்கு. அதனால் ஒரு மகள் வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த தாய் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் உதவியும் செய்யணும். ஆமாம், அப்படிப்பட்ட ஜப வகையில் பொருள் அளவில் என்று. அதனால் அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தந்தை தான் அருள் ஆனந்தம் அவர்கள். பெயரில் இருப்பது போலவே ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அவரிடம் குறைவே இல்லை. எனவே அத்தகைய அருமையான பங்கு தந்தை நம்முடைய மகிழ்வில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருள் தந்தை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்முடைய நன்றிகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை மைக்கேல் ஜோ அவர்களை பற்றி நம் அனைவருக்குமே தெரியும். எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர். எங்களுடைய கிராப்பட்டி மறை வட்டத்திலே நாங்கள் மீட்டிங் போகும்போதெல்லாம் அல்லது நாங்கள் எங்கேயாச்சும் பிக்னிக் போனோம் அப்படின்னா ஃபாதர் இருந்துட்டால் நேரம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு ஏதாவது கடி ஜோக் யோசித்து யானை ஜோக், எறும்பு ஜோக் இதெல்லாம் நிறையா எங்களிடம் சொல்லக்கூடியவர். அந்த இடத்தையே ஒரு மகிழ்ச்சியாக வைத்திருக்கக்கூடிய தந்தை அவர்கள். நாம் அழைத்த போது மகிழ்ச்சியோடு நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த நாளில் அருமையான சிந்தனைகளை வாழ்வது நான் அல்ல எனில் வாழ்வது கிறிஸ்துவே என்ற அந்த ஒரு மைய சிந்தனையோடு கிறிஸ்து நமக்கு ஒரு அவரை பின்பற்றுவது கஷ்டமாக இருந்தாலும் அவரை நம்முடைய இதயத்தில் நாம் தாங்கி நாம் நடக்க வேண்டும் என்ற அருமையான சிந்தனைகளை தந்த அருள் தந்தை அவர்கள் தற்பொழுது பாத்திமா நகர் பங்கிலே மிக சிறப்பாக தன்னுடைய 5ஆம் ஆண்டு பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருள் தந்தை மைக்கேல் ஜோ அவர்களுக்கு நம்முடைய இந்த பொன்விழா மகிழ்வில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்த அருமையான மறையுறை சிந்தனைகளை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயராலும் நம் அனைவரின் பெயராலும் கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றிகளை வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை நாம் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை அந்தோணி சாமி அவர்கள் நாகமங்கலம் பங்கு தந்தையாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய கிராப்பட்டி மறைவட்டம் என்பது மறைவட்ட அளவிலே எங்களுக்குள்ளே நல்ல ஒரு உறவும் நல்ல ஒரு நட்பும் ஒரு அன்பும் இருக்கின்றது. எனவே அங்கு அவர்களை நாம் தனியாக ஸ்பெஷலாக அழைக்கவில்லை என்றாலும் மறைவட்ட அளவிலே இதுபோல எங்களுடைய மகிழ்வில் கலந்து கொள்ளுங்கள் என சொன்னபோது முதல் நாளிலே அம்சத்தில் இருந்து பங்கு தந்தையர்கள் வந்திருந்தார்கள்.
இந்த நாளில் அருட்தந்தை அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே இப்படியாக தன்னுடைய நட்பையும் தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தும் வண்ணம் இந்த நாளில் வருகை தந்து நமக்காக ஜெபித்த அருள்தந்தை அந்தோணிசாமி அவர்கள் அவருடைய பங்கிலே ஒவ்வொரு முதல் வெள்ளி மற்ற வெள்ளிக்கிழமைகளில் இறையிறக்க ஆண்டவர் பக்தியை மிக சிறப்பாக முன்னின்று எடுத்து செல்கின்றார்கள். எனவே இப்படி ஒரு அருமையான தந்தை இந்த நாளில் நமக்காக வந்து ஜெபித்த அருள் தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கு இறை சமூகத்தின் பெயரால் நம் அனைவரின் பெயரால் மீண்டும் ஒரு முறை நாம் கரம் தட்டி நம்முடைய நன்றியை நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய பாராட்டுக்குரியவர்கள் இன்றைய நவநாளை சிறப்பித்த நம்மளுடைய மறைக்கல்வி மாணவ செல்வங்கள். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே பிஸ்கட் தந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், மற்ற பெரிய பெரிய அன்பியங்கள் நாம் எல்லாமே சாப்பாடு கொடுக்குறோம், மற்றதெல்லாம் பண்ணுறோம், நாங்களே ஏதாவது செய்கிறோம் அப்படிங்கிறது தான். அவங்க பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாங்க, வந்து இங்கே கொடுத்தாங்க, திரும்ப அவங்களே கொடுக்குறாங்க, மீதி இருக்கிறதையும் அவங்களே எடுத்துக்குவாங்க. நம்ம அன்பான பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கி அவங்க 2 காரியங்கள் மிக அழகாக செஞ்சாங்க. எனக்கு ரொம்ப பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆரத்தி ரொம்ப அருமையாக எடுத்தாங்க, அதே போல் அஞ்சலியும் மிக அருமையாக செய்தார்கள். எப்போ ப்ராக்டிஸ் எடுத்தாங்கன்னே தெரில, ஆனால் 2மே மிக அழகாக அவங்க நின்ற விதம் எடுத்த விதம் என எல்லாமே அருமையாக இருந்தது. எனவே நம்முடைய அன்பு குழந்தைகளுக்கும் அவர்களை மிக சிறப்பாகவே இந்த நாட்களில் பயிற்சி தந்து மிக அழகாக ஒருங்கிணைத்து செயல்படுத்துகின்ற மறைக்கல்வி ஆசிரியர்கள், ஆலய தூய்மையையும் அவர்கள் 3 மணிக்கெல்லாம் வந்து மிக சிறப்பாக செய்தார்கள் ஆசிரியர்கள். எனவே அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்மளுடைய நன்றிகளை நம்மளுடைய பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரிகள் நிச்சயமாக அவர்களை நாம் சிறந்த முறையில் பாராட்டி ஆக வேண்டும். ஏன்னா திருவிழா தொடங்கும் போதே சிஸ்டர் என்கிட்ட மறைக்கல்வியோடு நாங்கள் சேர்ந்து நவநாள் சிறப்பிக்கணும், அவங்க யார் என்னென்னு எனக்கு சரியாக தெரில ஃபாதர், அவங்க நம்பர் கொடுங்க அப்படிங்கிறத கேட்டு வாங்கி முன்னுரை மன்றாட்டுகள் எல்லாமே மிக சிறப்பாக எழுதி ரொம்ப ஆர்வத்தோடு துடிப்போடு செயல்படுகின்ற நம்மளுடைய அந்த அருட்சகோதரிகள் 3 பேருக்குமே நம் அனைவரின் சார்பாக கரம் தட்டி நம்மளுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களை நாம் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். கியாரா லூச்சே இளம் பெண்கள் தான். ஃபாதர் சொன்னது போல் அவங்க உயிரோடு இருப்பதே சந்தோஷம் அப்படிங்கிறது போல் இது சொன்னாங்க. அவர்கள் இன்னும் ஒரு ஆக்டிவான நிலையில் இந்த நாட்களில் இல்லை. அவர்களை இந்த மற்ற வேலைகள் இருப்பதனால் சரியாக ஒருங்கிணைக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த நாளில் நம்மளுடைய இளம் பெண்களுக்காக நம்மளுடைய பங்கில் இருக்கின்ற எல்லாருக்காக நாம் சிறப்பாக ஜெபித்திருக்கின்றோம். எனவே அந்த இயக்கத்தில் இருக்கின்ற இளம் பெண்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரம் தட்டி நம்மளுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய 5ஆம் நாள் நவநாள் திருப்பலி சிறப்பாக அமைய உதவி செய்த அனைவருக்கும், குறிப்பாக நம்முடைய அருட் சகோதரிகள், பாடகர் குழுவினர், இளைஞர் மன்றத்தினர், பலிபீட சிறார்கள் மற்றும் நம் இல்ல பணியாளர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தில் நாம் கரங்களை தட்டி நம்முடைய நன்றிகளை நம்முடைய வாழ்த்துக்களை நாம் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளைய தினம் பொன்விழா ஆண்டின் 6ஆம் நவநாளை நாம் சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் புனித மோட்சராக்கினி அன்பியம், புனித அருளானந்தர் அன்பியம், புனித வின்சென்தே பவுல் சபையினர், வர இருக்கின்ற அருள்தந்தையர்கள் அருள்தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன், அருள்தந்தை அந்தோணி பால்ராஜ் அவர்கள். எனவே நாளைய தினமும் நாம் நேரத்தோடு வருகை தந்து நம்முடைய பொன்விழா ஆண்டிலே நாம் தவறாமல் ஒவ்வொரு நாளுமே நாம் பல வேண்டுதல்களோடும் நன்றியுள்ளத்தோடும் பங்கெடுக்கின்ற அந்த நவநாள் திருப்பலியில் தொடர்ந்து நீங்கள் பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய நவநாளின் 5ஆம் நாளில் உங்களுக்காக திருப்பலி நிறைவேற்றி ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. குறிப்பாக இந்த ஆண்டு பொன்விழா ஆண்டாக இருக்கின்றது. எனவே இந்த பொன்விழா ஆண்டிலே அருள் தந்தை மைக்கேல் ஜோ, அருள் தந்தை ஆண்டனி சாமி சார்பாக உங்கள் இந்த ஆலயமான இந்த வளாகமானது தகதகன மின்னுது. அமிர்தசரஸில் பொற்கோயில் போயிருக்கீங்களா? போய் இப்போ படத்தில் பார்த்துருப்பீங்க, பொற்கோயில் போல் மின்னுது. அதனால் பொன்விழா வாழ்த்துக்களை, கோல்டன் விழா வாழ்த்துக்களை, குறிப்பாக கோல்டன் பங்கு தந்தை, த கோல்டன் பாரிஸ் பிரிஸ்ட் ஃபாதர் அமல்ராஜ், தங்கத்தந்தை, தங்க பங்கு தந்தை. கோல்டெல்லாம் இப்போ விலை ஏறி போகுது,
பிடிக்க முடியல. 1,35,000 எல்லாம் ரொம்ப வைக்குது. அதனால் நீங்களும் கோல்டன் இந்த அருமையான நாட்களிலே கோல்டன் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். 2 பணிகள், ஒரு கோபுரம், இன்னொரு தூயகம், பலிபீடம். அநேகமாக கருமண்டத்துக்கு போட்டியாக கட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாதர் மட்டும் கட்ட முடியுமா, நாங்களும் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டியாக கட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, நீங்களும் வளரணும், நாங்களும் வளரணும். ஒருவர் வளர. எங்கள் ஃபாதர் நன்கொடை தரணும்னு சொன்னார். கருமண்டம் மக்கள் ஏற்கனவே 2 லட்சத்துக்கு மேலே கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கருமண்டம் பங்கு மக்கள் இங்கே தான் நிறைய உண்டியலும் இது நன்கொடையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ பார்த்தா இங்கே பார்த்தா 50-60 பேர் இருக்காங்க. டெய்லி 100 பேர். அந்த யூடியூப் வீடியோ அவங்களும் தராங்க. பேர் எழுதி வச்சுக்கோங்க, இங்கே வரிசையாக வந்து வாங்கிக்குவோம். வெரி குட். நாங்களும் தரோன்னு சொல்லுவாங்களாம். இப்போ பேர் எழுதிக்குவேன். பூசை முடிஞ்சோன்னே நீங்கள் குறிச்சுங்க சார், உங்கள்கிட்ட கேட்பேன். ரைட்டா? சரி, நல்லது. வாழ்த்துக்கள். நீங்கள் கொடுப்பதற்கு முன் வருவது வாழ்த்துக்கள். அதனால் இந்த நாளில் நிச்சயமாக உங்களுடைய பணி ஒரு 80 லட்சத்தில் நீங்கள் இந்த பணியை முன்னெடுத்திருக்கிறீர்கள். 80 லட்சத்தையும் தாண்டி உங்களுக்கு கிடைக்கும். பொன்விழா சிறப்பாக கொண்டாடுவீர்கள். பொன்விழா ஆரம்பிச்சிச்சு. இந்த திறப்பு விழா இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்பதை வாழ்த்துக்களோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கு எங்கள் அருள் தந்தையர் சார்பாக வாழ்த்துக்கள், ஜெபங்கள். நிச்சயமாக உங்களுடைய பணி சிறப்பாக நடக்கும். சந்தியாப்பர் யாரையும் கைவிட மாட்டார். சந்தியாப்பர் குதிரை மேலே தாங்கிட்டு போவார். நீங்களாம் வேகமாக தான் போவீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போவீங்க. ஓகே. ஸோ காட் பிளஸ் யூ ஆல். விஷ் யூ கோல்டன் ஜூபிலி வாழ்த்துக்கள், பொன்விழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி மன்றாட்டுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். நன்றியுடன் மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திரு தூதரான புனித யாக்கோப்பின் விழாவிலே உம்முடைய திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரைகளால் நாங்கள் உம்முடைய உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சிலுவையினால் மீட்பை கண்டிட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.